ஆ, ஹலோ மக்களே! இந்த வீடியோ எதுக்காகன்னா, நம்ம தேங்க்ஸ் வீடியோ சொல்லிட்டு இருக்கோம் ஒரு வாரமா. அந்த வீடியோ நல்லா ரீச் ஆனனால, வெளிய ஒருத்தன் பார்த்துட்டு, "நீங்க தான் தேங்க்ஸ் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஆளுங்களே தான். எங்க ஆளுங்களே என்ன பண்ணானுங்க, ஒரு வாக்குவாதம் மாரி போயிட்டு அப்படியே சண்டையாயிடுச்சு. அந்த சண்டையில லைட்டா கை மட்டும் டிஸ்லோகேட்டட் ஆயிருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி வீடியோ காலையில போஸ்ட் போட்டிருந்தேன். எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லின்னு இருந்தீங்க. ஆ என்னடா ஆச்சு? என்னடா யார்றா பண்ணிட்டு பண்ணது? இருக்க? யார்றா அடிச்சது உன்ன? எந்த பொட்டடா அடிச்சது உன்ன? டேய், ஃபோன் பண்ணு பசங்களுக்கு. உன்னை நீ போய் அவனுக்கு காது கடிக்காம விட விட மச்சான் நாம. ஆளு மட்டும் சொல்லு. டேய் ஹலோ அதெல்லாம் ஏய் எங்கடா இருக்கீங்க? மச்சான ஒருத்தன் வச்சுக்கிறான். என்னடா பண்ணுகிறீங்க? டூல்ஸ் போட்டு பசங்களை சொல்லு. கூப்பிட்டு டூல்ஸை பண்ணு வர. இப்ப இந்த தேங்க்ஸ் சொல்ற வரைக்கும் தான் உனக்கு டைம். டேய் போயிட்டு அவங்களை கிளிக்கிறோம். ஏய், பசங்க டைம் சொல்றது. சரிடா லாஸ்ட்டாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். மக்கள் சொல்லு எல்லாம் சொல்லு ரெக்வஸ்ட் சொல்லு டைம் பண்ணிக்கிறாங்க. சொல்லு. நிறைய பேர் வந்து இது பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்ட்ரஸ் சத்யராஜ் சார், பிரகாஷ் ராஜ் சார், நாசர் சார், அமீர் சார், சேரன் சார், கருணா சார், கமல் சார், ரஜினி சார், சரத்குமார் சார், போஸ் வெங்கட் மாமா, எஸ்வி சேகர் ஐயா, ஆக்டர்ஸ் ஆர்த்தி மேடம், விஜயலட்சுமி அண்ணி, வினோதினி அக்கா, அப்புறமா வந்து லவுட் ஸ்பீக்கர் அம்மா அக்கா என்ன சொல்லிக்கலாம். அப்புறமா ஜூலி அக்கா, ஷர்மிளா அக்கா, கோடீஸ்வரன் அக்கா, வைஷ்ணவி ஆயா, மேயர் பிரியா அக்கா, ராஞ்சனா நாச்சியார் அக்கா, சேகர் பாபு அண்ணன். வீடியோ போட்ட ஒரே காரணத்துக்கோசம் கையை வச்சிட்டானுங்கல்ல. பொட்டா பசங்கடா அவனுங்க. கிளிக்கிறேன்டா அவனுங்கள. ஏய் வெயிட் பண்றா மச்சான், வெயிட் பண்ணு பொறுமையா. விடுங்கடா, ஏதா அஷ்டுகிறானு விட்றா, தெரியாம அஷ்டுகிறானு விட்றா. பண்ணுவோம்டாடி. நீ போயிட்டு நான் உங்களை என்ன பண்றேன்னு பாரு. சரி விடுங்கடா, ஏதோ அஷ்டுகிறானு விடு. பசங்களாம் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸுங்க எல்லாரும். மாரி ஐஸ் சாப்பிடுறியா மச்சான்? ஏய் ஐஸ் வேணாடா எனக்கு. அஜய் ஐஸா? எனக்கு வேணாம். ஏன்? உடம்பு சரியில்லை, இப்போ மாத்திரலாம் பண்ணணும் தொண்டை. நான் சாப்பிட்டுமா? சாப்பிடுங்க. ஏய் மச்சான் அஜய் ஐஸ்ரா நல்லா இருக்கு. அஜய் ஐஸ் ரொம்ப பிடிக்குமாடா அவனுக்கு? சரி சாப்பிடுங்க. அதேமாரி 234 தொகுதி எம்எல்ஏ எம்பிஸ், அதேமாரி டிஎம்கேக்காக அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் நான் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், அதேமாரி நான் தான் டிஎம்கே அப்படின்னு சொல்லி டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ், வீடியோ போடுறவங்க எல்லாருக்குமே, அதேமாரி டிஎம்கேக்காக நம்பி ஓட்டு போட்ட நிறைய மக்கள்ஸ் அவங்களுக்காக. ஏய் என்ன மச்சான்? என்னடா இப்படி சப்பினுங்கிற? ஏய் மச்சான் அஜய் ஐஸ்ரா நல்லா இருக்கும்டா. இப்பதான் மச்சான் தந்துறாங்க. 2 மாசம் தான் ஆகுது. 2 மாசமா இந்த ஐஸை தான் சப்பினுக்கிறீங்க. நல்லா இருக்கும் மச்சான், நிஜமாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்டா. எப்போதான் சப்புறத நிப்பாட்டுவ? இங்க பாரு எப்படி நக்குறான் பாரு இவன். ஏண்டா பையன் ஐஸ் சப்புறான், பெரிய பையன் தானே, இப்படி நக்குற? அஜய் ஐஸ் ரொம்ப பிடிக்கும் மச்சான். 2 மாசம் மச்சான். ஏய் மச்சான் உண்மையிலே நல்லா இருக்கு மாமா. சூப்பர் ஐஸ். சப்புங்க நக்குங்க, என்னமோ பண்ணின்னு போங்க. இவங்க எல்லாருக்குமே டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே நம்ம எல்லா லிஸ்ட்ல இருக்க எல்லாருமே சொல்லிட்டோம். ஏய் சப்புறது நக்கதை விட்டு தேங்க்ஸ் சொல்லுங்கடா. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. அதேமாரி டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்க்காக எல்லா மீடியாஸும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. சப்பி நேருங்கடா. டேய் ஒன்று கச்சா சப்பி நேருங்க. ஃபுல்லாக சப்புறது நக்குறது வேற வேலையே இல்லைல்ல உங்களுக்கு. கடைசி வரைக்கும் சப்புவீங்களா? லாஸ்ட் வரைக்கும் காலி ஆச்சு மச்சான். அதுக்கப்புறம் அதை காலியான கவரே நக்குறிய. அதான் முடிய போகுது இந்த டைம்ல நக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மச்சான். சப்புங்க, நல்லா நக்குங்க. மீடியா பீப்புள்ஸ்லாம் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. யார் வேணா என்ன வேணா பண்ணுங்க, யார் வேணா வாங்க. ஆனால் மே 4 எங்கள் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஐயா தான் ஜெயிப்பார், ஸ்டாலின் ஐயா தான் ஜெயிப்பார் சொல்லிட்டேன் நான். சரிங்களா? அவர் தான் ஜெயிப்பார். அதேமாரி வந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி திடீர்னு என்ன பண்ணால், சந்திரமுகி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதோட ஒன்லைன் மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்ற மாரி சொன்னான். நான் சொன்னேன் அந்த படம் வந்து ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி மே 4 வந்தால் 7690வது நாள் வரையும் வந்திருக்குடா. அந்த பாம்பு வந்து சும்மா இருந்தது 75 வருஷமா. பாட்டுன்னு நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிடும். அதான் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் அந்த பாம்பு வந்து வெளியே போயிடும். சரிங்களா? கிளைமேக்ஸ் பாம்பே அடிக்கிறோம், உன்னை அடிக்கிறோம். அடிக்கிறோம். சரி வாங்கடா போகலாம்.